திருப்பூரில் இயற்கை முறையில் பயிரிடப்பட்டுள்ள காய்கறிகள் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்த உமாசங்கர் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனம் நடத்தி வருகிறார். தொழிலில் போதிய வருமானம் கிடைக்கின்ற போதிலும் இயற்கை விவசாயத்தின் மீது இவருக்கு மிகுந்த ஆர்வம். தன்னுடைய நிறுவனத்துக்கு அருகிலேயே 6 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தில் இயற்கை முறையில் காய்கறிகளை பயிரிட்டிருக்கிறார். வேதி உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் பலவிதமான காய்கறி செடிகள், 10க்கும் அதிகமான கீரை வகைகள், பழ வகைகள், காய்கறிகளை பயிரிட்டிருக்கிறார். தவிர அரிய வகை பாரம்பரிய வெண்டைக்காய் செடியையும் நடவு செய்துள்ளார். அதில் வெண்டைக்காய்கள் சிவப்பு நிறத்தில் காய்த்துள்ளன. வழக்கமான பச்சை நிற வெண்டைக்காயை விட இதில் அதிக சத்துக்கள் இருப்பதாக கூறுகிறார் உமாசங்கர். அழிந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வகையான வெண்டைக்காய், இது சிகப்பு வெண்டைக்காய், கருப்பு வெண்டைக்காய் இருக்குது. அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. அதில் பச்சை வெண்டைக்காய் ஒரு குணம், இந்த சிகப்பு வெண்டைக்காய் இன்னொரு குணம். அந்த மாதிரி இது வந்து வெற்றிகரமாக நாங்கள் விளைவிச்சிருக்கோம். இது பொதுமக்களுக்கு விற்பனை எங்கள் அங்காடி மூலியமாக நடந்துகிட்டு இருக்கு. இதே போல தனது தோட்டத்தில் பயிரிட்டுள்ள காய்கறிகளை பொதுமக்களே நேரடியாக தோட்டத்துக்கு வந்து பறித்து செல்லும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் உமாசங்கர். தோட்டத்துக்கு அருகிலேயே ஓர் பசுமை அங்காடியையும் நடத்தி வருகிறார் இவர். இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து வரும் இந்த அங்காடிக்கும் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அழிந்து வரும் நாட்டு இனமான 100க்கும் அதிகமான நாட்டு மாடுகளையும் வளர்த்து வருகிறார் உமாசங்கர். மாடுகளிலிருந்து பெறப்படும் பால் மற்றும் இயற்கை முறையில் நிலத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை தன்னுடைய அங்காடியில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வேற செயற்கையா எதுவுமே கிடையாதுங்க. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அது மக்களுக்கு நேரடி அவங்களே வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகளை பறிச்சுக்கலாம். ஒரு வித்தியாசமான முயற்சி, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குங்க. தொழில் நிறுவனங்களின் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு புறம் இருக்க, விவசாயம் நலிவடைந்து விட்ட திருப்பூரில் இயற்கை முறையில் பாரம்பரிய வேளாண்மையை மீட்டெடுக்கும் உமாசங்கர் போன்றோரின் முயற்சி பாராட்டுக்குரியது.